ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி கன்னியாகுமரியிலேருந்து எங்கே போயிட்டுருக்கேன்னா, திருவனந்தபுரத்தில் இருக்க ஷூக்கு தான் நான் போயிட்டுருக்கிறேன். இங்கே வந்து கார் பார்க்கிங் டிக்கெட் எடுத்து காரை பார்க் பண்ணிவிட்டு, அங்கே இருக்கிற பார்க் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நான் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்க போயிட்டேன். ஒரு பெரியவங்களுக்கு ரூ. 30 சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு எதுவுமே டிக்கெட் இல்லை. டிக்கெட்டை எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். இந்த என்ட்ரு ஆனோடனே ஃபஸ்ட்டு மனித குரங்குங்கிற ஒரு வெரைட்டியை வந்து ஃபஸ்ட்டு இவங்க போட்டிருப்பாங்க. அந்த பிளாக் கலர் குரங்கு அப்படின்னு சொல்லலாம். என்ட்ரன்ஸில் அதை பார்த்துட்டு அடுத்து என்னெல்லாம் மிருகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 55 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. 55 ஏக்கரில் 22 ஏக்கர் வந்து பார்க்கும், அப்புறம் வந்து இந்த மிருக காட்சி சாலையும் இங்கே அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு ஆண்ட அரசரால் மட்டும்தான் இதை வந்து நிறைவேற்ற முடிஞ்சிருக்கு. அந்த மார்த்தாண்டவர்மாங்கிற அந்த அரசருடைய ஃபேமிலியின் மூலமாக தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. 1816 இவங்க பிளான் பண்ணி 1846 இதை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 1855 வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. 57க்கு அப்புறம் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நல்ல ஒரு பிளேஸ், மக்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த ஃப்ரெஞ்சு மன்னராக ஜெரால்டுனால தான் இதை வந்து கொஞ்சம் கூட டெவலப் பண்ணப்பட்டு இது ஒரு சூப்பரான ஒரு பிளேஸஸாக மாறி இருக்குது. மக்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் போன அன்னைக்கு அந்த கரடியோட ஃபோர்ஸிங் வந்து எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி, ஃபோட்டோ எடுக்கிறதும் சரி, செம்மையான ஒரு வியூவை வந்து கொடுத்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் அதோட இதை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்து ஒவ்வொரு மிருகத்தையும் பார்க்க நாங்கள் கடந்து போயிட்டோம். ஆனால் அங்கே பார்க்கும்போது நம்ம காட்டு ஆள்ற அரசர்னு சொல்கிற அந்த சிங்கம் வந்து படுத்திருந்ததை நாங்கள் பார்த்தோம். முன்னாடி ஏகப்பட்ட மிருகங்கள் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மிருகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. இப்போ மிருகங்கள் வேறு இடத்துக்கு இவங்க அனுப்பிட்டாங்களா, இல்லை வந்து இவங்க கம்மியாக தான் மெயின்டைன் பண்ண இவங்களால் முடியுதா, எதுவுமே நமக்கு தெரில. ஆனால் முன்னாடி இருந்த மிருகங்களை விட கம்மியாக இருந்துச்சு. ஆனால் மான் வகைகளை இவங்க வந்து ஏகப்பட்ட வெரைட்டியான மான்களை வந்து வச்சுருக்காங்க. வெள்ளை மான், புள்ளி மான், இன்னும் பல விதமான மான்கள் இங்கே அதிகமாக இருக்குது. ஆனால் மற்ற மிருகங்களை வந்து இப்போ 1 குவான்டிட்டி 2 குவான்டிட்டி அந்த மாதிரி தான் மிருகங்களை இவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்களே தள்ளி இவங்க வேறு எதுவுமே அதிகமாக எந்த மிருகங்களையும் இவங்க மெயின்டைன் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லை, இது வந்து சுற்றி பார்க் இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி, நம்ம வந்து ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸு. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மன அமைதிக்குடைய ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இன்றைக்கி எல்லா இடத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம். நாங்கள் பொதுவாக இதை சுற்றி பார்க்குறதுக்கு பேட்ரி கார் கூட இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த பேட்ரி காரில் எதுலேயும் போகல. நாங்கள் நடந்து தான் ஃபுல்லாக போயிட்டுருந்தோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரத்துக்கு முதல்லையே நம்ம வந்து நடந்து போக வேண்டியது இருக்கும். நடந்து போனால் மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு நம்ம எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்கலாம். இல்லை காரில் நீங்கள் போனீங்கன்னா குறிப்பிட்ட இடத்த மட்டும்தான் இவங்க வந்து நமக்கு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற வண்டலூரில் கூட இந்த மாதிரி நிறைய மிருகங்களை இவங்க வடிவமைச்சிருப்பாங்க. அதை விட இது பார்க்குறதுக்கு நம்ம பக்கத்துலேயே கன்னியாகுமரியிலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளாடி ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டான பிளேஸ். இதையும் முடிச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டு, பீச்சு அந்த மாதிரி போனோன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக அதை ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸு. 1 டே டூருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது ஒரு மயிலோட அந்த தோகை விரித்து ஆடுற அந்த ஒரு இதை வந்து எங்களுக்கு பார்க்க முடிஞ்சது. நான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ எடுக்கும்போது வீடியோட அந்த கிளாரிட்டி எனக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால தான் அந்த தோகை விரிக்கிறத என்னால் எடுக்க முடியல. அதெல்லாம் ஃபைனலாக பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் திருவனந்தபுரம் போனீங்கன்னா இதே மாதிரி பிளேஸஸை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள்.